ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாங்க. நல்ல லவ் ஸ்டோரிக்கா. நிஜமாலுமே படம் ஃபீல் குட் மூவி. எவனா அது நல்லா இல்லைன்னா மைக் எடுத்து மூக்கிலே சொறி விடுங்க. ரசகுல்லா மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு நயன்தாரா மேம் லாஸ்ட்ல ஒரு சீன்ல வருவாங்க. கம்பல்சரி எல்லாரும் போய் படத்தை பாருங்க. கம்பேக் மாதிரி இருக்கு, கவினுக்கு சூப்பரா இருக்கு. கெமிஸ்ட்ரிலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படி இருக்குது. நல்ல கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. அந்த ஒரு ஏஜ் டிஃபரெண்ட் மாதிரியே இல்ல. விக்னேஸ்வரன் சார் கம்பல்சரி ஐ லைக் யூ போடுங்க வீட்ல போயிட்டு. சென்டிமெண்ட் எல்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இல்லை ஓவரால் படமே நல்லா தான் இருந்தது. மியூசிக் டைரக்டர் இருந்தெல்லாம் நான் மியூசிக் நல்லா தான் இருந்தது. நயன்தாரா பார்க்க வந்த அதுவும் ஆனால் நிறைய படம் பேக் டு பேக் நிறைய படம் ரிலீஸ் ஆகுறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நைஸ் நல்ல படம், நல்லா இருந்துச்சு. கான்செப்ட் வைஸாகவே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த காம்போ. நயன்தாரா கவின் காம்போ நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹியூமர் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா தான். புரியல அந்த சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக வந்து சூப்பரா இருக்கா, கண்டிப்பா பார்க்கலாங்க. நல்ல லவ் ஸ்டோரிக்கா. கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சுக்கா. பேரு படம் நிஜமான சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கவின் சார் இப்படி பாக்குறது ரொம்ப நல்லா கம்பேக். சூப்பரா இருக்கு படம். நயன்தாரா மேம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறோம். ஏன்னா ஒரு இதுக்கானதுக்கு அப்புறம் அதனால படம் சூப்பரா இருக்கு. பிரபு சாருக்கு கொஞ்சம் கம்மியான ரோல் கொடுத்துட்டாங்க. மித்தபடி அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட்ல தான் அவரை கொஞ்சம் கொண்டு வராங்க. மித்தபடி ஸ்டார்டிங்ல பார்க்க தான் படம் லாக் ஆகிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படி இல்லை. படம் சொன்னா சூப்பரா காமெடியா சூப்பரா போகுது படம். நிஜமாலுமே படம் ஃபீல் குட் மூவி. எவனா அது நல்லா இல்லைன்னா மைக் எடுத்து மூக்கிலே சொறி விடுங்க. படம் மியூசிக் நல்லா இருந்தது. நம்ம அனிருத் ஒரு பாட்டு பாடியிருக்காப்ல, அது நல்லா சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா குலோப் ஜாம் பாட்டு, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரசகுல்லாவா குலோப் ஜாம் ரசகுல்லா மாதிரியே ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு நயன்தாரா மேம் லாஸ்ட்ல ஒரு சீன்ல வருவாங்க. கம்பல்சரி எல்லாரும் போய் படத்தை பாருங்க. தாறுமாறு. சொல்லுங்க. படம்லாம் சூப்பரா இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே செம்மையா இருக்குது. நல்ல காமெடியா இருக்குது. நல்ல ஜானர் இது. இந்த மாதிரி படம்லாம் வர்றது இல்லைல்ல. கம்பேக் மாதிரி இருக்கு, கவினுக்கு சூப்பரா இருக்கு. கெமிஸ்ட்ரிலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படி இருக்குது. நல்ல கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. அந்த ஒரு ஏஜ் டிஃபரெண்ட் மாதிரியே இல்ல. இந்த ஆன் ஸ்கிரீன் கப்பல் சூப்பரா இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பாக்யராஜ்லாம் பின்னிட்டாரு. அவரோட கடைசி படம் இது. படம் பார்க்கறதுக்கு அவர் இல்ல. ஆனா சூப்பரா பண்ணிருக்காரு. டைலாக்லாம் பிரிச்சுட்டு இருக்காரு. டைலாக் சொல்லுங்க. என்ன டைலாக்? அதுதான் பையன் இப்ப அந்த ஒரு முருங்கா சீன் வரும்ல, அப்ப வந்து அவர் பாக்யராஜ் என்ன சொல்லுவாரு, என்ன அப்பனா காட்டுறதுக்கு என்னென்னமோ இருக்குதுடா, அந்த காண்டம் தான் காட்டுவேடான்னு காண்டம் காமிச்சு அதான் அப்பா பையன் சென்டிமெண்ட் மாதிரி சூப்பரா இருக்குது படம். ராதிகா மேம் சொல்லவே தேவையில்ல. அவங்க எந்த படமா இருந்தாலும் பெட்டரா தான் பண்ணுவாங்க. அது இதுல நல்லா இருக்கு. ராதிகா மேம் பிரபு சாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருக்கு. கடைசியா வந்து அந்த நயன்தாராக்கு அந்த அம்மா இட்டுன்னு வருவாங்க. அவங்க பேர் தெரியல. அது வரப்பதான் மணிரத்னம் அவரோட ஃபீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குதா ஜெனரேஷன்ல வந்து இப்பெல்லாம் லவ் பண்றாங்களா அப்படின்னு. இப்பெல்லாம் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே சைட் சிக் தேடி போயிடுறாங்க. 15-20 வருஷமா பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு எப்போ சைட் சிக் கிடைக்குன்னு பாத்துனே இருக்கிறாரு. இவரெல்லாம் ஓடுருவாரு. ஆனா பிரபு பாருங்க அப்படி இருக்கிறாரு. அந்த ரசகுல்லா பாட்டு ஒன்று இருக்கு. ரசகுல்லா நயன்தாரா அந்த காம்பினேஷன் என்னடா, நயன்தாரா ரசகுல்லா மாதிரியே காட்டுல நினைப்பாங்க. கடைசியில கம்பல்சரி காட்டுவாங்க ரசகுல்லா மாதிரியே. விக்னேஸ்வரன் சார் கம்பல்சரி ஐ லைக் யூ போடுங்க வீட்ல போயிட்டு. அக்காவுக்கு சுத்தி போட்டுருங்க. மஜாவா இருக்கிறாங்க அக்கா. இந்த வீக் ஃபுல்லாவே இந்த படம் தான். கண்டிப்பா இந்த வீக் ஃபுல்லா இந்த படம் தான். கவின் இதுக்கு அப்புறம் படம் பண்ணாருன்னா கண்டிப்பா பார்க்கலாம். கொஞ்சம் இதுவா வந்துட்டாரு. ஆவரேஜா தான் இருந்துச்சு. டாடாக்கு அப்புறம் வந்துட்டு வந்த படம் எல்லாமே வந்து ஆவரேஜ் தான். டாடாக்கு அப்புறம் ஹாய் படம்னா இதுதான் சூப்பரா இருக்கு. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். அதான் ஒரு லவ் நம்மளுக்கான இருந்தால் அது திரும்ப கிடைக்கும். சிம்பிள் தான். அது அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காமல் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கும்.
கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக் ஓகே. எனக்கு கவின் ஆக்டிங் எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கவின் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவரோட பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. 8 பாருங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது. சொல்லவே வேணாம். மோஸ்ட் சார்மிங், மோஸ்ட் க்யூட் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு சீனில் பார்க்கும்போது மேமை பார்க்குறதா இல்லை கவினை பார்க்குறதா, மேமை பார்க்குறதா கவினை பார்க்குறதான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர டாமினேட்டிங்காக இருந்தது. லவ் சீன்ஸ் ஒன்றும் அதாவது அவங்க கெமிஸ்ட்ரி வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட லைவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லைவாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. காமெடி வந்து நிறையவே இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இன்டர்வல் முடிஞ்சும் ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி காமெடியை வந்து எங்கேஜாக வச்சுருந்தாங்க. பிகாஸ் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நிறைய காமெடி ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து எங்கேஜாகவே வச்சுருந்தாங்க. கடைசியில் மட்டும் ஒரு குட்டி எமோஷ்னல் சீன், அதில் வந்து சுகாஷினி மேம் ஆல்சோ வருவாங்க. ஒரு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலினாலே க்யூட்டு தானேங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பேரு எல்லாமே நல்லா இருந்தது. நாம் வந்து ஒரு ஃபேமிலி ஜோனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணால் எப்படி இருக்கும், அதில் போய் ஒரு சில் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த படம் யாரெல்லாம் பிடிக்கும்? ஆல் டைப் ஆஃப் பீப்புளுக்கும் பிடிக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து என் வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பேர் ரெண்டும். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. லவ் சீன்ஸு, எமோஷன்ஸு, சாங்ஸ், மியூசிக்கு எல்லாமே பக்காவாக இருந்தது. எனக்கு த்ரூ அவுட் படமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. எனக்கு த்ரூ அவுட் படமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு. லேக்ல எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ரெண்டு சைடுமே வந்து செம்ம ஜாலியாக, அப்படி செம்ம என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோடைய போர்ஷனுமே செம்மையாக இருந்தது. அந்த ராதிகா மேம் அண்ட் பாக்யராஜ் சார் அவங்க பேருமே செம்ம அழகாக இருந்தது. அண்ட் அவங்களோட போர்ஷன்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கன்வே ஆச்சு. செம்மையாக இருந்தது. நமக்குமே வந்து செம்மையாக ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் அப்போல்லாம் ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக்கலாகவும் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒருத்தான படம். சூப்பராக ஃபேமிலியோட ஜாலியாக எல்லாரும் செம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு எதுவும் ஃபீல் ஆகும் நெகட்டிவ்லாம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு டேரக்டர் வந்து ஒரு லிரிசிஸ்ட், அவர் தெரியுமா, ஒரு லிரிசிஸ்ட் ஒரு படத்தை எழுதியிருக்காரு. பாடல் எழுதும் ஒரு படத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக சூப்பராக எழுதியிருக்காரு. நல்லா இருக்கு.